திங்கள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. ஆடும் பரிவேலணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் விநாயக சதுர்த்தி வாரமாக இருப்பதால் விநாயகர் மேல் வயலூரில் அருணகிரிநாதர் முதலில் அருளி செய்த கைத்தல நிறகணி என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இது ஒரு பிரசித்தி பெற்ற பாடல், பலரும் அறியக்கூடியது, தெரிந்தது. இதிலே 200 அக்ஷரங்கள் உள்ளன. 100 என்பதை காரைக்குடி பக்கம் ஒரு பிள்ளையார் என்பார்கள். 200 அக்ஷரம் என்றால் 2 பிள்ளையார். எல்லா இடங்களிலும் 2 பிள்ளையார்கள் உண்டு. நம் வீட்டிலே கூட களிமண்ணால் ஒரு பிள்ளையாரும் மஞ்சளால் ஒரு பிள்ளையாரும் பிடித்து வைத்துத்தான் பூஜை செய்வோம். அப்படி இந்த பாடலிலே 200 அக்ஷரங்கள், எழுத்து ஒற்றெழுத்து என்னவென்றால் புள்ளி வைத்த எழுத்து, மெய்யெழுத்துக்களை சேர்க்காமல் எண்ணி வந்தால் அது 200 அக்ஷரமாக இருக்கும். வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய உரையிலே முதல் பாடல் பெரும்பாலும் கைத்தல நிறகணி தான் இருக்கும். பாடலுக்கு வருவோம். அழகான சந்தம், இனிமையான பாட்டு. கைத்தல நிறகணி வயலூரில் பாடப்பட்ட பாடல். சந்தம். தத்த தன்ன 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 தத்த தன 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 தத்த தன 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 தான கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி. கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமெனவினை கடிதேகும். கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமெனவினை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொருள் திரள் புய மதையானை. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொருள் திரள் புய மதையானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கோடு பணிவேனே. மத்தள வயிரனை
உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கோடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர. முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது போடி செய்த அதிதீர. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை இபமாகி. அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் அதனிடை இபமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மன்னமருள் பெருமாளே. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மன்னமருள் பெருமாளே. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கொடு பணிவேனே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இந்த பாடலை பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு ராகத்திலே அழகாக பாடியிருப்பார்கள். வாரியார் சுவாமிகள் ஒரு பாணி, பித்துக்குளி முருகதாஸ் ஒரு பாணி, அப்படி இந்த சுவாமிநாதன் தம்பிரான் அவர் வேறு மாதிரி. அப்படி ஒவ்வொரு பாடலிலும் அழகும் நயமும் மிளிரும். அப்படி எழுதியிருக்கிறார் அருணகிரிநாதன். சிலர் வேகமாக துரித நடையிலே பாடுவார்கள், சிலர் நிதானமாக பாடுவார்கள். நிதானமாக பாடுவதில் பலன் அதிகம். துரித நடையில் பாடினாலும் அதே பலன்தான். ஆனாலும் கேட்பவர்களுக்கு அதை விளங்காமல் சில சமயம் போய்விடும். எப்படி என்றால், கைத்தலை நரகனி அப்பமுடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடு மடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பக மனவினை கடிதேகும் மத்தமும் அதியமும் வைத்திடு மரண்மகன் மற்பரு தொடர்பய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலகொண்டு பணிமேனே. முத்தமிழ் இடைவினை முற்படு எளிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் மெரி செய்த அச்சிவன் உரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்பன மதனடை இபமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மரமருள் பெருமாளே. உனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே. இப்படி கோயிலிலே பாடுபவர்களையும் பார்த்திருக்கிறேன். சன்னதியிலே நிதானமாக சுவாமியை பார்த்து பாட வேண்டிய பாடல். கைத்தள நிறை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவ கற்பகமெனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்போரு தீரல் பூய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவள் மலர் கோடு பணிவேனே. முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய
முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. முத்தமிழடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடையபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே. உன்னை மட்டவுள் மலர் கொடு பணிவேனே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கைத்தலை நிறைகனி அப்பமோடு அவள் பொருள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேன். கரதலத்திலே கைத்தலம் நிறைந்துள்ள பழம், அப்பம், அவள், பொறி இவைகளை வாரி உண்ணும் யானை முகத்தை உடைய கடவுளின் திருவடிகளை விரும்பி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகம் என வினை கடிதேகும். அறிவு நூல்களை கற்கும் அடியார்களுடைய மனதில் நீங்காது வாழ்பவனே, நினைத்தவற்றை அளிக்கும் கற்பக விருட்சமே என்று உன்னை துதி செய்தால் வினைகள் யாவும் விரைவில் ஓடிப்போய்விடும் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொரு திரள் புய மதயானை ஊமத்த மலரும் பிறை சந்திரனும் சடையில் தரித்த சிவபெருமானுடைய மகனும் மற்போருக்கு தக்க திரள் தோள்களை உடையவனும் மத யானையை ஒத்தவனும் மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. கொடு என்பது இடைக்குறையாக கொண்டு என்பதின் இடைக்குறையாக வந்தது. கொடு பணிவேனே. மத்தளம் போன்ற பெரு வயிறு உடையவனும் உத்தமியாகிய பார்வதியின் புதல்வனும் மகனும் ஆகிய கணபதியை தேன் துளி இருக்கும் புது மலர்களை கொண்டு நான் வணங்குவேன் என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். இந்த 21 மலர்கள் கொண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்வது, விநாயகருக்கு பூஜை அர்ச்சனை செய்வது வழக்கம். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே, இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ் நூல் முறைமையை மலைகளுள் முற்பட்டதான மேருமலையில் முதலில் எழுதிய முதன்மையானவனே, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா. அசுரர்களின் திரிபுரங்களை எரித்த அந்த சிவபெருமான் எழுந்து அருளிய ரதத்தின் சக்கர அச்சை ஒடித்து தூளாக்கிய மிகுந்த தீரனே. இந்த முதலில் எழுதிய என்று கூறும் பொழுது மகாபாரதத்தை
விநாயகர் எழுதியதாக புராண வரலாறுகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர் தன்னுடைய தந்தத்தை ஒரு கொம்பை ஒடித்து அதை எழுதுகிறார். வியாசர் அவரிடம், நான் சொல்ல சொல்ல நீங்கள் எழுத வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். ஆனால் விநாயகரிடம் நீங்கள் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும், எழுத வேண்டும் என்கிறார். விநாயகரிடம் வியாசர், நான் சொல்லும் பாடல்களுக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டு பொருள் புரிந்து கொண்டு நீங்கள் எழுத வேண்டும் என்று கூறுகிறார். அவர் விநாயகர் என்ன கூறுகிறார் என்றால், நான் எழுதும் வேகத்திற்கு நீ சொல்ல வேண்டும் என்கிறார். சரி என்று ஒத்துக்கொள்கிறார். அப்படி பல இடங்களிலே விநாயகருக்கு பொருள் விளங்காமல் எழுத முடியாமல் இருக்கும் நேரத்திலே பல பாடல்களை மனதுக்குள் எழுதி விடுவாராம் வியாசர். அப்படியாக மேருமலையிலே விநாயகர் மகாபாரதத்தை எழுத, இதிலே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே என்கிறார். முறையாக அதை முழுவதுமாக எழுதியவர், அதைத்தான் குறிப்பிடுகிறார். அத்துயர் அது கொடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனிடை இபமாகி வள்ளி மீது கொண்ட காதலாகிய அந்த துயரத்தோடு உன் தம்பியாகிய சுப்பிரமணியன் நடந்த அந்த திணைப்புணத்திடையிலேயே யானையாக தோன்றி, வள்ளி திருமணம் பொழுது யானையாக விநாயகரை வேண்டவும் யானை வடிவிலே வந்து வள்ளி அதை பார்த்து பயந்து முருகன் மேல் சாய்ந்து உடனேயே அவளுக்கு வள்ளிக்கு அந்த ஞானம் வந்து விட்டது. ஆண்டவனுடன் ஐக்கியமானால் யாருக்குத்தான் வராது, வந்து விட்டது. பிறகு இது நாள் வரை ஏன் நீங்கள் முருகர் என்பதை கூறவில்லை என்று அவளுக்குள் மனம் வந்து பரவாயில்லை என்று வீட்டுக்கு அனுப்பி அவர் மறுபடியும் அவர் வீட்டுக்கு சென்று கூட்டிக் கொண்டு வந்து அவரை மணமுடிக்கிறார். அவருடைய தகப்பனாரும் மற்ற பேரும் எல்லோரும் அவரை தேடி வரும் பொழுது அவர்கள் எல்லாரையுமே சம்ஹாரம் செய்ய சொல்கிறார் வள்ளி. ஆண்டவன் அனுகிரகம் பற்றுவிட்டால் இந்த பாசத்தால் வரக்கூடிய உற்றார் உறவினர் இவர்களெல்லாம் நீங்க பெறுவார்கள் என்ற கருத்தை அதிலே கூறியிருக்கிறார். அக்குற மகளுடன் நச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே, அந்த குறமகளாகிய வள்ளியின் அந்த சிறிய முருகவேளை அந்த தருணத்திலேயே மனம் புரியுமாறு திருவருள் புரிந்த திருவருள் பாலித்த பெருமாளே, நான் உங்களை மணந்து கொள்கிறேன் என்று அப்பொழுது அந்த யானையை பார்த்தவுடனேயே அவள் கூறிவிட்டாள். அதற்கு முன்பாக முருகர் கேட்டபொழுது, உன் பெயரை சொல்லு, பெயரை சொல்லாவிட்டால் உங்கள் தகப்பனார் பெயரை சொல்லு, ஊரை சொல்லு, இப்படியெல்லாம் கேட்கிறார். அதற்கு வள்ளி பதிலே கூறவில்லை. இப்படி கூறாமல் விட்டுவிட்டால் உலகம் உன்னை பழிக்கும், உன்னை தேடி வந்து நீ வரவில்லை என்றால், நீ பேசவில்லை என்றால் நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறிய வாக்குப்படி நடக்காமல் போய்விடும். அப்பொழுதும் நீ வருந்துவாய். ஆகையால் நீ கூற வேண்டும்
என்று கூறுகிறார். அப்படித்தான் ஆன்மாக்களுக்கும் இந்த ஆன்மாக்கள் உடலை எடுத்து அந்த கோவிலிலே முருகரை சுவாமியை வேண்டிக் கொள்ளும் பொழுது எனக்கு இன்னென்ன வேண்டும் என்று கேட்காமல் எனக்கு எது தேவையோ அதை முருகா நீ எனக்கு செய்து கொடு என்று கேட்டால் அவன் நம் தேவைகளையும் பூர்த்தி செய்து எவ்வளவு தேவையோ அதை தினம் தினம் பரிபூரணமாக நமக்கு அளிப்பான் என்பது திண்ணம். இந்த பாடலை தினமும் பாடி வர வேண்டும். நாம் கைத்தல நீரை கண்ணி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைப்பவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்பொரு தீரல் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சீவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே முத்தமிழ் அடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர அத்துயரது கொடு சுப்பிரமணி படும் அப்புண மதனிடையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கன மணமருள் பெருமாளே உன்னை மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.